நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னேன் சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார்? 10 விட்டுருக்காங்க. எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 2 விட்டுருக்காங்க? தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 300-400 பேர் பாய்ச்சிருப்பாங்க. எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு வந்த தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல, நேற்று நம்மளுக்கு கூட விசாரித்தேன் உள்ள முந்தானத்து. நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னே மாதம் அப்படின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் வந்து இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க நேரம். ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு 10-20 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. எப்பயுமே மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த குளோரின் வந்து போடுறது வழக்கமாக இருக்கும். எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போது மக்கள் சொல்கிறாங்க சார். சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னேன் சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார்? 10 விட்டுருக்காங்க மாநகராட்சியில். எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார்? 10 விட்டுருக்காங்க. எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 2 விட்டுருக்காங்க? எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் 2. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷனர் பதில் சார். இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்கள் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராமல் அப்படியே இருக்கிறதே நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க. அப்போ மாநகராட்சி மேலே நாங்கள் என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க. நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராமல் இருக்குல்ல சார். அதுக்கு என்ன சார் பதில்? நல்ல தூர் வாரி தான் இருக்கிறோம். மழைக்கு முன்னாடியே